வணக்கம். குருவி நெற்பயிரில் கருப்பு நாவாய் பூச்சி தாக்குதலால் மகசூல் குறையும் அபாயம். தடுக்கும் முறைகள் குறித்து ஆலோசனைகள். குருவி நெற்பயிரில் கருப்பு வண்டு தாக்குதலை கட்டுப்படுத்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விஞ்ஞானிகளின் அறிவுரைகள். காலம் காலமாக ஒரு சிறிய பூச்சியாக கருதப்பட்ட நெற்பயிரை தாக்கக்கூடிய கருப்பு வண்டு அல்லது சுனாமி வண்டு என்று அழைக்கப்படும் இந்த பூச்சியின் தாக்குதலால் நெற்பயிர் வளர்ச்சி குன்றி குட்டையாகியும் இலைகள் மஞ்சளாகியும் பின் காய்ந்துவிடக்கூடும். இந்த பூச்சி பால் பிடிக்கும் தருணத்தில் தாக்கினால் நெல்மணிகள் முற்றிலுமாக பதராக மாறிவிடும். ஒரு தூரில் 10 to 15 பூச்சிகள் வரை தென்பட்டால் 25% வரை மகசூல் இழப்பு ஏற்படக்கூடும். பல வருட ஆராய்ச்சிகளின்படி இந்த பூச்சியானது முழு நிலா, அதாவது பௌர்ணமி அன்று அதிக அளவில் நெற்பயிரில் குடிகொண்டு தாக்கி இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. எனவே வருகின்ற ஆகஸ்ட் 8ஆம் தேதி பௌர்ணமி என்பதால் விவசாயிகள் விழிப்புடன் இருக்குமாறும் இலக்கு பொறி வைத்தோ அல்லது பனை ஓலை, தென்னை ஓலை போன்றவற்றை எரித்தோ பூச்சியினை கவர்ந்து அழிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் இப்பூச்சிகளின் தாக்குதலால் 100 செடிக்கு 10 செடி பழுப்பு நிறமாக மாறியோ அல்லது 5 பூச்சிகள் என்று சேதார நிலையை எட்டினால் 1 ஹெக்டேருக்கு அசிபேட் 625 கிராம் மருந்தினை தெளித்து அல்லது வேப்பங்கொட்டை சாறு 5% தெளித்து இப்பூச்சியினை கட்டுப்படுத்தலாம் என்று தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.